ஓகே சார். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, கடலூர் மாவட்டத்தின் கிராமங்கள் தோறும் ஸ்மீட் ஃபவுண்டேஷன் சீராளன் நினைவு கல்வி அதிகார அறக்கட்டளை சுமார் 43 கிராமங்களிலே ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையிலே இன்று குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள எல்லைக்குடி அயன்குறிஞ்சிப்பாடி பகுதியிலே 44வது கிராமமாக ஜெய்பீம் இரவு பாடசாலையை துவங்கி வைத்து மாணவர்களுக்கு கல்வி உதவிகளை வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இரவு பாடசாலையை ஒருங்கிணைக்க இருக்கின்ற எனது அன்பு மாணவர் ராஜேஷ் அவர்களுக்கும் கிராமத்தை சார்ந்த கல்வியாளர்களுக்கும் சமூக பற்றாளர்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நமது அறக்கட்டளை புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று ஒவ்வொரு விளிம்பு நிலை மாணவர்களும் தலை சிறந்த கல்வியாளர்களாக உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தை முன்னிறுத்தி புரட்சியாளர் அம்பேத்கரை போன்று எதிர்காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் கல்வியாளர்களாக தலை நிமிர்ந்தால் மட்டுமே ஒழிய இந்த விளிம்பு நிலை சமூகம், வழிகாட்டுதலற்ற சமூகம் தொடர்ந்து நாம் தலை நிமிர்வை முன்னெடுக்க இயலும் என்பதை மாணவர்களுக்கு தொடர்ந்து தெளிவுபடுத்தும் விதமாக நாம் ஒன்றன் பின் ஒன்றனாக ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை அமைத்து வருகின்றோம். நாங்கள் உங்ககிட்ட கேட்கறது எல்லாம் ஒன்று தான். தொடர்ச்சியாக ஸ்கூல் போங்க, நல்லா படிங்க. நல்லா படித்தாதான் நம்ம அதிகாரத்துக்கு வர முடியும். நம்மக்கிட்ட பொருளாதாரமும் கிடையாது, எந்த நிலவளமும் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற இந்த கல்வியின் மூலமாக நாம் தலைநிமிர்வை சந்தித்தா மட்டும்தான் நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். ஆட்சி அதிகாரம்னா என்னது? அரசியல்ன்றதை அப்பாற்பட்டு நல்லா படித்தாதான் ஒரு டிகிரியை முடிக்க முடியும். ஒரு டிகிரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தினுடைய எந்த குரூப் 1, குரூப் 2 எந்த எக்ஸாம், ஒரு விஓஓ, தாசில்தார், கலெக்டர், சப் கலெக்டர் எந்த இதுக்கு போனால் கூட நமக்கு என்ன வேணும்? பேசிக்கா நமக்கு என்ன வேணும்? ஒரு டிகிரி வேணும். சரியா? அப்போ அந்த டிகிரியை எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது, எப்படி நம்ம உருவாக்குறது? நம்ம படித்தாதான். நல்ல ஸ்கூல் போகணும், டெய்லி ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போனால் தான் 10th பாஸ் முடியும், 12th பாஸ் பண்ணி அப்புறமா தான் ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு நம்ம ஒரு வேலைக்கு போக முடியும். எந்த வேலைக்கு? அரசாங்கத்தினுடைய வேலைக்கு. அப்போ அரசாங்க வேலைக்கு போனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்கள்ட்ட போய் மனு கொடுக்குறாங்க இல்லையா? உண்மையா பொய்யா? எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க. ஒரு விஏஓ ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க, ஒரு எஸ்பி ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க. சாமி எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்க நம்ம அப்பா அம்மா? ஏன்னா காலங்காலமாகவே நம்மக்கிட்ட எந்த விதமான அதிகார பலமும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? கூலிகளாகவே இருக்கிறோம், தினக்கூலிகளாகவே இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி கையெழுத்து போடுறோம்? அடுத்தவனோட குறையை நம்ம எப்படி தீக்கிற இடத்துக்கு வரும்? அப்போ நீ நல்லா படிச்சுட்டு அந்த ஒரு விஏஆவோ, ஒரு எஸ்பியாவோ, ஒரு கலெக்டராவோ, ஒரு சப் கலெக்டராவோ அந்த இடத்துக்கு நீ வந்தா என்ன பண்ணுவ? உன் மக்களுக்கான தேவைகளை நீ பூர்த்தி செய்யவே பண்ண மாட்டியா? உனக்கு என்ன தேவையோ இல்லையா? அப்போ நம்ம அம்மா போய் அங்கே கோரிக்கை வைப்போமா? அப்பா போய் நிற்பாரா? இன்னைக்கு நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு நிற்கிறோம். இதெல்லாம் ஒரு 20 ஆண்டு கால வரலாறு தான். அன்னைக்கு கோமண துணியோட ஆண்டைகள் வீட்டில் கஞ்சிக்கு எழுதிக்கு ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டாங்க. காலகாலமாக நம்மளோட உழைப்பை எடுத்து யாரோ பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன இல்லாத ஒரே காரணத்தால் தான், நம்மக்கிட்ட சமூக விழிப்புணர்வும் கல்வியும் நம்மக்கிட்ட இல்லாத காரணத்தால் தான் என்ன பண்ணாங்க? நம்மளை வேலையாட்களாக நம்ம அப்பனை, பாட்டனை, பூட்டனை, கூலி தொழிலாளியாக நம்மளோட உழைப்பை எல்லாம் பிடுங்கிட்டு நம்மளை வெறுங்கையாக ஊடு திரும்ப வச்சது எல்லாம் காரணம் நம்மக்கிட்ட கல்வி இல்லாதால தான், பொறுப்புணர்வு இல்லாதால, விழிப்புணர்வு இல்லாதால தான். அப்போ நம்ம அப்பா அப்படி இருந்தாரு, நம்ம பாட்டன் அப்படி இருந்தாரு, ஆனா நம்மளும் அப்படி இருக்கணுமா அப்படின்றத நீ யோசிச்சா அப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம அப்பா படிக்கல, அவங்க அப்பா படிக்கல, இன்னைக்கு நம்ம ஸ்கூல் போறோம். நம்ம அப்பாவுக்கு ஸ்கூல் போற வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். ஆனா நம்ம அப்பா 3 வேளை சாப்பிட்டாரானா தெரியாது, நம்ம தாத்தா சாப்பிட்டாரானா தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்கூல் போகிறோம், நம்ம அப்பாவுக்கு கிடைக்காத ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை என்ன பண்ணோம்? நல்லா பள்ளிக்கூடம் போய் படித்து புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு எல்லா வழிவகையும் ஏற்படுத்தி போட. அப்போது மற்றவர்களை 20,000 கட்டி படிக்கிற படிப்பு நீ 2,000 கட்டினாலே போதுமானதாக இருக்கிற அந்த வழிவகை வாய்ப்பு எல்லாத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு உருவாக்கி விட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்லா ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், ஒரு டிகிரியை படிச்சுட்டு
என்னது தாசில்தாரா கலெக்டரா அரசினுடைய அதிகபட்ச பவர் எதுல இருக்கோ அந்த இடத்துல நீ போய் உட்காரணும். அப்படி உட்காந்தாதான் என்ன பண்ணுவான், நம்மளை பார்த்து வாடான்னு கூப்பிடுறவன், நம்மளை பார்த்து போடான்னு சொல்றவன், நம்மளை பார்த்து மதிக்காதவன் என்ன பண்ணுவான், உனக்காக நீ வர்றதுக்காக காத்திருப்பான். இது எதால முடியும், நீ 10 பாணி சொத்து சுகம் வச்சிருக்கிறதாலேயோ நிலப்பலம் வாங்குறதாலேயோ எல்லாம் பாசிபிள் ஆகாது. அவன் நம்மளை மதிக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணணும், நம்ம படிச்சு அதிகாரத்துக்கு போனா மட்டும்தான் வாங்க சார்னு சொல்லுவான். வாடா குப்புசாமி மோன, ராமசாமி மோனன்னு, தங்கசாமி மோன வாடான்னு நம்மளை இப்ப கூப்பிடுவான். ஆனா நீ படிச்சுட்டு ஒரு தாசில்தாராவோ கலெக்டராவோ சப் கலெக்டராவோ ஆர்ஐயாவோ எஸ்பியாவோ நீ வந்துட்டா என்ன பண்ணுவான், சார் வாங்க சார் எங்க இடத்துக்கு வந்து பாருங்க சார், உட்காருங்க சார்னு சொல்லுவான். உன்னை உட்காராதன்னு சொன்ன ஒருத்தவன் நம்ம 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 பாட்டனை பூட்டனை அப்பனை உட்காருன்னு சொல்லாதவன் நம்மளை உட்காருன்னு சொல்லுவான். அந்த நிலைமையை எதால உருவாக்க முடியும் அப்படின்னா படிப்பால மட்டும்தான் உருவாக்க முடியும். அதை வேற எதாலையும் உருவாக்கிடவே முடியாது. சொன்னது மற்றவன் படிக்கிறான் படிக்கலன்றதை தவிர்த்துட்டு நீ படிக்கணும். ஏன்னா நம்ம படிச்சாதான் நம்ம தலை நிமிர்ந்து இந்த சமூகத்துல நடக்க முடியும். இல்லைன்னா என்னது, மற்றவங்க போல இன்னும் நம்ம அப்பா எப்படி இருந்தாங்களோ நம்ம தாத்தா எப்படி இருந்தாங்களோ அதே போல நம்ம தான் இன்னும் அப்படியே இருக்கணும். படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் மேல. இப்போ எங்க அப்பா வந்து தெரு தெருவா மீன் வித்தாரு, கோலமாவு எல்லாம் வித்தாரு, கிழங்கு வித்தாரு. இப்போ நான் நல்லா படிக்கிறேன்னா இன்னைக்கு நான் ஒரு பேராசிரியரா இருக்கேன், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன். இப்போ நான் படிக்கலைன்னா நான் என்னவா இருந்திருப்பேன் தம்பிங்களா, நான் என்னவா இருந்திருப்பேன், எங்க அப்பா செஞ்ச வேலையை தானே செஞ்சிருப்பேன். இதானே உண்மை, உண்மை தானே. அப்போ படிச்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகரும். நான் படிக்காம இருந்தா என்ன பண்ணிருப்பேன், எங்க அப்பா செஞ்ச தொழிலை நான் செஞ்சிருப்பேன். என் பிள்ளையும் என்ன மாதிரி படிக்கலைன்னா அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு அவன் அதே தொழிலை தான் செய்வான். அப்போ ஒரு தலைமுறை உயர்வு என்பது எதன் மூலயமா கட்டமைக்கப்படுதுன்னா கல்வியின் மூலமா தான். அப்போ என்ன பண்ணோம், சார் ஸ்கூல் போகணும், டெய்லி ஸ்கூல் போகணும், படி ஒன்று பட்டுன்னு போனோன்னே எப்படி பெரிய இன்டெலெக்சுவலாக நம்ம 10வது வயசுலேயே 10வது 12வதுலேயே ரொம்ப அறிவுலாம் ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. போக 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 தானாக உனக்கு அதில் அறிவு வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு நாள் நீ பாஸ் பண்ணுவ, நீயும் ஒரு டிகிரியை முடிப்ப, நீயும் ஏதாவது ஒரு வேலைக்கு இல்லை அழகான ஒரு நல்ல வேலைக்கே போகலாம். எத்தனையோ குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 குரூப் 5 குரூப் 4லாம் வருது. நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நிறைய அரசினுடைய அதிகாரத்தை கைப்பற்ற எந்த தளத்திலையும் போய் உட்காந்துட்டு நீ அந்த இடத்துல கையெழுத்து போட்டு நம்ம தலை நிமிர்ந்து வாழறதுக்கு நீ என்ன பண்ணணும், நீ மட்டும் இல்லை, நீ தலை நிமிர்ந்தா உன் ஜெனரேஷனே அதுக்கப்புறம் கீழே வராது. கூலி தொழிலாளியே செய்ய மாட்டாங்க இல்லையா. இப்போ நீ மேலே வந்துட்ட, இப்போ நான் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். இப்போ என் பிள்ளை என்னைக்காவது வேற வேலைக்கு போமா, போகாது இல்லை. அவன் பையன் என்ன பண்ணுவான், டாக்டர் ஆவான். அப்ப அவனோட பிள்ளை என்னவாவான், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒருத்தவங்க மேல வரணும்னா அதுக்கு பல பேரோட போராட்டம் இருக்குது. அப்ப என்ன பண்ணோம், நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், நம்மள அப்பா இந்த அளவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் அனுப்பிட்டாங்க, நம்ம படிச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா உனக்குன்னு ஒரு ஜெனரேஷன் ஃபியூச்சர்ல கிரியேட் ஆகும். அப்ப அது என்ன பண்ணும், கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நீ கஷ்டப்பட்டு படிச்சா மட்டும்தான் உன்னோட தலைமுறையே தூக்கி நிறுத்த முடியும் உன்னால. நீ கஷ்டப்படாம என்ன படிச்சு என்ன கிழிக்கிறது அப்படின்னு நான் போயிடுச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவான், உனக்கு பின்னால வரப்போற உன்னோட சந்ததியும் நம்ம அப்பா போல தாத்தா போல உன்னை போல அவனும் போராட்டத்தோட தான் வாழ்க்கையை ஆரம்பிப்பான். அப்போ ஒட்டுமொத்த தலைமுறையும் நீ தூக்கி நிறுத்தணும்னா நீ படிக்கணும். நம்ம அப்பா படிக்காம இருக்கலாம், நம்ம தாத்தா படிக்காம இருக்கலாம், நம்ம கிட்ட எந்த அதிகாரமும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ படிச்சு அதிகாரத்துக்கு வந்தாதான் இந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்கும். ஒரு ஊர்ல 10 அரசு அதிகாரி இருந்தா அந்த ஊர் எப்படி இருக்கும், கெத்தா இருக்குமா இருக்காதா. ஒரு வில்லேஜ்ல ஒரு 10-15 அரசு அதிகாரி இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் படிச்சு நல்ல பெரிய ரேங்க்ல வந்தா அந்த கிராமம் எப்படி இருக்கும், யாராவது சரின்னு சொல்லுவாங்களா. இப்போ அவங்க ஊர்ல எல்லாமே படிச்சுட்டு எல்லாம் பெரிய இடத்துல இருக்கானோ அவனை போய் இன்னும் அப்படி சொல்றீங்களாப்பான்னு சொல்லுவான். அப்ப இது எதால உருவாக்க முடியும், அப்படின்னா 10 காணி வச்சிருந்தா அவனை நல்லவன்னு சொல்ல மாட்டான், பெரிய ஆளுன்னு சொல்ல மாட்டான். கோடியா சொத்து வச்சிருக்கவன பெரிய ஆளுன்னு சொல்ல மாட்டான். ஆனா என்னது, படிச்சுட்டு ஒரு வேலையில இருக்கும்போது என்ன சொல்லுவான், அவங்களுக்குலாம் ஏன்ப்பா வச்சுக்கிறீங்க, அவன் பெரிய ஆளாயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த நிலைமை எதால உருவாக்க முடியும்னா கல்வியால மட்டும்தான் உருவாக்க முடியும். ஏன் இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம், ஏன்னா அவரை போல ஒரு உலகத்திலே தலை சிறந்த ஒரு மாமேதை என்னது, அவரை போல ஒரு இன்டெலெக்சுவல் உலகத்திலேயே அவருமே கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புரட்சியாளர் அம்பேத்கரை நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் இல்லையா. ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் இதோ வேற சமூகத்துல பிறந்திருந்தாருன்னா